முயல் வேட்டைக்கு சென்ற 2 இளைஞர்கள் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் குப்பநத்தம் பகுதியில் நேற்றிரவு அதே பகுதியைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் முயல் வேட்டைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 இளைஞர்கள் விவசாய நிலத்தில் வனவிலங்குகளை தடுப்பதற்காக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உயிரிழந்த 2 இளைஞர்களின் உடலை தோட்ட உரிமையாளர் பாஷா அருகே உள்ள சேட்டு என்பவரின் விவசாய நிலத்தில் வீசி சென்றதாக செங்கம் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற செங்கம் காவல்துறையினர் சேட்டு என்பவரின் விவசாய கிணற்றை ஆய்வு செய்தனர். அப்போது 2 இளைஞர்கள் உடல் சடலமாக இருப்பதைக் கண்டு தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டனர். தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிணற்றில் இருந்த 2 உடல்களையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறை நடத்திய விசாரணையில் உயிரிழந்தவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த சாமுண்டி அருண்குமார் என்று அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு விசாரணையை துரிதப்படுத்திய காவல்துறையினர் விவசாய நிலத்தில் மின்வேலி அமைத்தது பாஷா என்று கண்டுபிடிக்கப்பட்டார். பாஷாவை கைது செய்து விசாரணைக்காக செங்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மேலும் அவரோடு வேட்டைக்கு சென்ற அதே பகுதியைச் சேர்ந்த ஹரிஷ், சிலம்பு ஆகிய 2 இளைஞர்களிடமும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.